வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு. இது அம்மாவின் கைவண்ணத்தில். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா கிச்சடி தான் எப்படி ஈஸியாக எளிமையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரவா கிச்சடி ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். சீக்கிரமாகவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கோம். சம்பா கோதுமை ரவையும் வெள்ளை ரவையும் சேர்த்து எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி துருவல், முந்திரி பருப்பு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், பீன்ஸு, பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகளை சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே சேமியா தேவையான அளவு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக இருந்தால் போதும். ஸோ இதுக்கு அடி கனமான பாத்திரம் எடுத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை 2 போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சு வந்த பொறுத்து நம்ம கருவேப்பிள்ளை, வெங்காயம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ பொரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சியை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே இஞ்சி சேர்த்தோன்னா அதோட ஃப்ளேவர் நம்மளுடைய கிச்சடிக்கு சூப்பராக இருக்கும். உப்புமாவுக்கு செய்கிறப்ப கூட இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு இஞ்சியை போடுங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். இந்த சமயத்தில் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். நறுக்கிய தக்காளி, இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இந்த சமயத்தில். அதுக்காக தான் கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு இந்த இடத்துல போட்டுக்கலாம். மறுபடியும் பத்தலை அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுவோம் அளவு, அப்போ கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறிகளை அதுக்கடுத்து சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட் ரொம்ப வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தலாலே போதும். இது பச்சை பட்டாணியாக நம்ம சேர்த்துருக்கோம். காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சு அப்படின்னா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க, நல்லா வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க. பட் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். ஸோ பச்சை பட்டாணி கிடைக்கிற சமயத்தில் அதை வாங்கி நல்லா ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நல்லா உரிச்சிட்டு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம். ரவை 1 கப் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் தண்ணி, இதுதான் நார்மலான அளவு. எந்த ரவையை எடுத்துக்கிட்டாலும் சரி. சம்பா கோதுமை ரவையாக எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 1/4 கப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வறுக்காத ரவையாக எடுத்துருக்கோம். சேமியாவும் வறுக்காத சேமியா தான், அதனால அதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக நமக்கு தெரியும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் ரவையை சேர்த்து பொறுமையாக வறுத்துக்கலாம். அது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வர அளவுக்கு நம்ம பொறுமையாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது தனி ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிரும். நம்மளுடைய சேமியாவையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையாக இருந்தால் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிடலாம். இது வறுக்காத ரவையும் சேமியாவும் இருக்கிறதுனால நம்ம வறுத்துக்கிறோம்.
பாருங்களேன், ஒன்று போல் இப்போ தனித்தனியாக தெரியுதா உங்களுக்கு ரவை? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 1 கப் ரவை அப்படின்னா 2 கப் தண்ணி, இதுதான் அளவு. தக்காளியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கோம், அதனால் அதுவே போதும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், தொண்டையில் லைட்டாக கறிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கிச்சடிக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக கட்டி தட்டாது. பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய ரவையும் சேமியாவையும் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த தண்ணி எல்லாத்தையுமே நல்லா இழுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேயே தயாராகிடும். இது நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொம்ப செய்கிறது ஈஸி. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளோ சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். பாருங்கள், தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் மேலே தூவி, வேணும்னா கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ விட்டு நம்ம இறக்கிடலாம். ஸோ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் தேங்காய் சட்னி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். காலையில் நீங்கள் வேலைக்கு போகிற சமயத்தில் டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு உப்மா எப்போவுமே உப்மா தானே செய்கிறோம், இட்லி தோசை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த கிச்சடியை ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.